வணக்கம். நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அது பழைய காலம், ராஜாக்கள் காலம். அந்த ராஜாக்கள் காலத்தில் நிறைய பேர் ஒரு கோயில் கட்டுவதற்கான வேலைகளை செய்கிறாங்க. அது கருங்கல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. கோயில் சோறு கட்டுறதுக்கும் அதில் கோபுரம் கட்டுறதுக்கும் உண்டான சைஸை நிறைய பல ஆயிரம் ஆட்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நல்ல வெயில். இந்த கடுமையான வெயில்லையும் அவங்க யாரும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் கடுமையாக உழைச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு முதியவர் அந்த பக்கம் வந்தார். அந்த வந்தவர் ஒரு வேலை செய்கிற ஒருத்தரை பார்த்து கேட்டார், ஐயா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்றாரு. அவர் உடனே ரொம்ப சலிப்பாக, என் தலையெழுத்து இந்த வெயிலில் உழைச்சிட்டு வரேன், எப்படி வேர்த்து ஒழுகுது பாருங்க, எனக்கு ஏதோ சொல்கிறாங்க செய்கிறேன், தலையெழுத்து, இதை வேறு நீங்கள் கேட்டு தொந்தரவு பண்ணுறியா பையா அப்படின்ட்டு சலிப்போட சொல்லுவார். அப்புறம் என்னடா அப்படி சொல்லிட்டாருன்ட்டு உடனே மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் தூரம் போவார். போய் அடுத்த ஒரு மனிதரை பார்த்து கேட்குறாரு. அதே வேலை செய்கிறவர் தான், எல்லாமே ஒரே வேலை தான் அவங்க செய்வாங்க. அதை போய் கேட்பார். அவர் வந்து ரொம்ப அவரும் கொஞ்சம் சலிப்போட, இல்லை இன்றைக்கி வேலை செஞ்சால் எனக்கு 2 அணா கிடைக்கும், அதனால் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்ட்டு சலிப்போட அவரும் சொல்லுவார். எனக்கு வேறு வழி இல்லை, இந்த 2 அணாவுக்காக நான் அந்த வேலையை செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி அவர் சொல்லுவார். சரின்ட்டு உடனே அடுத்த ஒரு வேலையை செய்கிறவர்கிட்ட போய் வர அதே பெரியவர், அவர் போய் கேட்பார். அவர் ரொம்ப சந்தோஷமாக, நான் வந்து எங்கள் ஊரில் கோயில் கட்டுறோம், நாங்கள் ராஜாவின் உதவிப்படி கோயில் கட்டுறோம், சந்தோஷமாக கட்டுறோம், அதில் நான் ஆர்வமாக செய்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். அவர் பணத்தை பற்றியோ அவர் கஷ்டத்தை பற்றியோ எதுவும் சொல்லலாம், அந்த வெயிலை பற்றி எதுவுமே நினைக்கல. அவருக்கு வந்து மனசில் முழுக்க ஒரு அர்ப்பணிப்பு, அதுதான் இருக்குது. நம்ம இந்த வேலையை செய்கிறோம், இந்த கடவுளுக்காக செய்கிற ஒரு வேலை அப்படின்ட்டு. கூலியும் கிடைக்குது, எல்லாருக்கும் ஒரே கூலி தான், எல்லோரும் ஒரே வேலை தான் செய்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே வெயில் தான். இருந்தாலும் அந்த 3 மனிதர்களில் ஒருத்தர் ரொம்ப வெறுப்போட வெயிலில் வேலை செய்கிறேன்னு வேதனையோட சொல்கிறாரு. இன்னொருத்தர் கூலிக்காக மாறிடிக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் அர்ப்பணிப்போட முழு மனதோட ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக செய்கிறார். ஸோ இப்போ இதில் 3 பேர்லேயுமே 3ஆவதாக செய்கிறவருக்கு வந்து ஒரு மனச்சோர்வு எதுவுமே இல்லை. அவர் வந்து அர்ப்பணிப்போடு செய்கிறார், ஆக்கப்பூர்வமாக அர்ப்பணிப்போடு செய்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாரு. அதனால் அவருக்கு அந்த வெயிலோ வேர்வையோ எதுவுமே அவருக்கு தெரியல. அதுதான் வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே எந்த வேலையாக இருந்தாலும் அர்ப்பணிப்போடு செய்யணும். ஸோ அர்ப்பணிப்போடு செய்தால் அதுக்கு எந்த கஷ்டங்களும் தெரியாது, எந்த விதமான சோகங்கள் கவலைகள் எதுவுமே நமக்கு தெரியாது. சந்தோஷமாக செய்யலாம், ஹாப்பியாக இருக்கலாம், பணமும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். அதனால் வாழ்க்கையில் எந்த வேலையை செய்தாலும் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்பது தான் அந்த தகவல் சுருக்கம். நன்றி, வணக்கம்.